பிள்ளைகளே, இப்போ 127 நாடுகளில் உள்ள கன்னி பெண்களில் மிகவும் சௌந்தரியம் உள்ளவர் அவள் எஸ்தர். காரணம் அவர் சூரியனை போன்றவர். இதை அப்பா கடந்த காலையில அதிகாலை சொன்னாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும் அப்படி முடிவு. ஏன் சகல ஜாதி போறாரு? ஏன் அறிவிக்கணும்? தேவ திட்டம். எஸ் சார், 127 நாடுகள் உள்ள புறஜாதிகளில் இருந்து சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும். ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ராஜாக்கு கூட்டம் எழும்பும். அவளைத்தான் தேடி அழைகிறார். அன்னோதி போல் உதிக்கிற வழியா எதை தேடுகிறார்? அவருக்கு ஏற்ற சாய்வு ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக அவரை தேவனை வரவைத்த அவனில் இருந்த தேவரூபம், தேவ மகிமை, ஜீவன், தேவ ஆத்துமா இருந்தது. அதற்கு உரிய ஜீவ ஆத்துமாவை உடைய தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் என்ற நகரம் என்றால் கூட்டாய்மையின் ஸ்தலம், கூடி வரக்கூடிய ஆலயம். அது யார் என்று அருமை இரட்சகர் தேடி திரிகிறார். இன்றைக்கு பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்ற சபை தேவன் எழுப்பி இருக்கிறார். அதை எஸ்தரை போல 127 நாடுகளில் எத்தனை சௌந்தரியமான ஸ்திரீகள் இருப்பாங்க, கன்னிகள். அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அவள் யூத பெண்ணாக இருக்கணும். தேவ சித்தம். ஒரு அடிமை பெண்ணாக இருக்கணும். வாழ்க்கை வாழ வழி அறியாதவளாக இருக்கணும். இந்த ஸ்ரீ தானியேல், சாத்ராக், ஆபேத்நேகோ, நேபுகாத்நேச்சரால் சிலவர்கள் பிடிக்கப்பட்டு வந்தாங்க இல்லையா? அப்பவே தானியேலோடவே இந்த ஏகாய், முருகாய் அங்கே வச்சு நேபுகாத்நேச்சார் சிறுபிள்ளைகளை அடிக்கும் போது முருகாய் இறந்து போயிட்டாரு. எஸ்தருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. முருகாயா தன் வளர்ப்பு மகளாக எஸ்தரை ஏற்றுக்கொண்டு ஒரு அடிமையாக கல்வியாவுக்கு வர்றாங்க. ஆக பிறப்பில் இந்த எஸ்தர் யூத பெண்மையா இருக்கணும். ஆக 600 ஆயத்தமாகிற இவங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள் ஒலிவ மரத்தின் வேர். அவரின்றி உருவாகிற கிளைகள் என்ற காட்டு ஒலிவ மரங்களாய் இருக்கிற புறஞ்சாதிகள். ஆனால் இந்த காட்டு ஒலிவ மரங்களில் எஸ்தரை போல சூரியனாக அருணோதயமாக ஆயத்தமாக ரூட் எதுங்க? பேசிக் சிறைவலர்கள். அந்த எஸ்தர் சூரியனாக அகாசுமனனுக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நான் வாசித்தோம் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனம் வாசிக்கிற பொழுது, அங்கே அவனுடைய அகாசுமனுடைய கண்களில் இவள் தயவு கிடைத்து தன் கிரீடத்தை அவளுக்கு சூடி ராஜஸ்திரியாய் சிங்காசனத்தை அமர்த்தி விட்டாய். சேர்ந்த வசனம் வாசிக்கல. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து. அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆனோபடியினாலே தேவனுடைய சாயல், அவருக்கு ஏற்ற சாயல் ஆதாமுக்கு கொடுத்து அவனோடு அணிதினம் உறவாடினார் ஆண்டவர். சொல்லுமென்றால் நேச தங்கிருக்கும் ஒரு வாசஸ்தலமாகவே இந்த ஏதேன் தோட்டம். ஏன்னா கர்த்தருடைய தோட்டம் தான் சொல்றாரு. ஏதேன் தோட்டம் ஏறக்குறைய கர்த்தர் அவர் சிங்காசனத்தை விட்டார்னா அவருக்கு அடுத்தாப்புல ஏதேன் வாசஸ்தலம் ஏதேன் தோட்டம் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே
அந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து நெகேமியா 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் 18வது வசனம் வாசிங்களேன். ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற எருசலேம் எப்படிப்பட்ட பரிசுத்த நகரம். வாசிங்க. எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். பரிசுத்தர்கள் குடியிருக்கிற இடம் தான் எருசலேம். அதுதான் அன்று கர்த்தருடைய தோட்டமாகிய ஏதேன். அந்த அதிகாரத்தை 18 வாசிங்களேன். 12 நெகேமியா 11:18. அகிதூபின் குமாரன் மெராயோத்துக்கு பிறந்த சாதோக்கின் குமாரன் மெசுல்லாம் ஏற்ற இல்கியாவின் மகன் செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தனும் ஆலயத்திலே பணிவிடை செய்கிற அவர்கள் சகோதரராகிய 822 பேரும் மல்கியாவின் குமாரன் பஸ்கூருக்கு மகனான சகரியாவின் குமாரன் அம்சிக்கு பிறந்த பெல்லியாவின் குமாரன் எரோகாமுக்கு பிறந்த அதாயாவும் பிதா வம்ச தலைவராகிய அவனுடைய சகோதரர் 242 பேரும் இம்மேரின் குமாரன் மெசுல்லேமோத்தின் மகனாகிய அகசாய்க்கு பிறந்த அசரையேலின் மகன் அமாசாயும் அவருடைய சகோதரர். தொடர்ந்து அந்த அதிகாரம் வாசிக்கிற பொழுது எருசலேம் தேவாலயத்திலே பரிசுத்தவான்கள் தங்கியிருக்கிற வாசஸ்தலமாய் எருசலேம் இருந்தது. எருசலேமில் இருந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தவான் தங்கியிருக்கிற ஆலயமாய் இருந்தது. எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க தயவு செய்து. எசையா 52:11. புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அதன் நடுவிலிருந்து காரணம் இஸ்ரவேல் எருசலேம் அது தீட்டுப்பட்டாயிற்று. அதை குறித்தெல்லாம் அறிந்திருக்கிறோம். அதனால அங்க இருக்கிற இஸ்ரவேல் வெளியேறுங்கன்னு சொல்றாரு. தானியேல் 9:24 வசனம் வாசிப்போம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் சனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை 9ஆம் அதிகாரத்தின்படி தானியேல் தன் ஜனங்களை இஸ்ரவேலருடைய பாவம் மன்னிப்பு மறுபடியும் இவர்கள் மீட்கப்பட மறுபடியும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் மேசியா மறுபடியும் மேசியா வந்து இவனுடைய பாவலாற்றை மன்னிக்க அவர் 21 நாட்கள் உபவாசமாய் ஜெபித்தார். அவனுடைய ஜெபம் எடுக்கப்பட்ட நாள் முதற்கொண்டே என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கும்படி காவி தூதன் அனுப்பப்பட்டார் தேவ செய்தியோடு. அந்த தேவ செய்தி தானியேலுக்கு அவன் உபவாசமாக இருந்த 1ஆம் நாளே கிடைக்க விடாதபடிக்கு பெர்சியா தேசத்து அதிபதி காவிரி தூதனை தடுத்தார். ஏன்றைக்கு ஈரான் ஈராக் இத்தாலி ரெண்டா உடஞ்சி, இத்தாலின்னு ஒரு தேசம், ரோமாவின் ஒரு தேசங்க. மொத்தத்துக்கு மகாபாபிலோன். இதுதான் ஆதியா 11ஆம் அதிகாரத்துல மகாபாபிலோன் பாபேல் வரலாறு படைச்சவங்க தெரியும். பாபிலோனிய நாகரிகம் என்ற ஒரு செப்பரேட் சிவிலைசேஷன் இருந்ததுங்க. அந்த பாபிலோனிய நாகரிகம் சாபக்கேடானது. அது பாபேல் என்ற பாபிலோனை நேபுகாத்நேசர் நான் உண்டாக்கிய பேர் பிரஸ்தாபனைவதற்கு ஏற்படுத்தப்பட்ட மகாபாபிலோன் என்று தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் அலறுகிறானே, அதன் தண்டனை அன்னைக்கு அவன் கொடுத்தாருங்க. அவனை மிருகத்தை போலாக்கினார். அருமையான கத்திரி பிள்ளைகள், இது வரலாறு. ஆனபடியினாலே தேவனாய கர்த்தர் நேசருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நீதிமான்களான தகுதிக்கு என் ஜனங்கள் என்று இஸ்ரவேலை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதை அவர்கள் மறுத்து அவருடைய நிலையெல்லாம் அவர்களை சீயோனு குமாரத்தி என்ற தகுதிக்கு அழைத்த அவர்களை நீங்க எசையா 3ஆம் அதிகாரத்தில் வாசி சொன்னா, எசையா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிங்களேன். வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகள்
அழிக்கப்படுவார்கள். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாய் இருப்பார்கள். வாலிபன் முதிர் வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான். ஹல்லேலூயா. ஏசை 3ஆம் அதிகாரம் தான். 16ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாய் இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறை சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலைமுக்காடுகளையும் சிறப்பூசணங்களையும் பாத சரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் கச்சைக்கு பதிலாக கயிறும் மயிர்ச்சுருளுக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டுக்கச்சும் அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் எசையா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சீயோன் குமாரத்திகள் என்ற அழைப்பு, வஸ்தி என்ற அழைப்பு எல்லா ஜனங்களின் 127 நாடுகளிலும் உள்ள கன்னி பெண்களில் மகாரூபவதியாயிருந்தவள் தான் வஸ்தி. அப்போ உலகத்தில் உள்ள தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜனங்களிலும் தேவனுக்கு உகந்த சொந்த ஜனமாய் இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அந்த சீயோன் சுதந்திரத்துவத்துக்கு என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிகள், அது இஸ்ரவேலருடைய சந்ததிகள் 12 கோத்திரம் தான். யூதா பென்யமீன் 2 கோத்திரம் யூதர்கள் என்றாலும் இப்ராஹிம் மனாசை போன்றவர் சார்ந்த 10 கோத்திரங்கள் சிறைகள் என்றால் 12 பேருக்கு தண்டனை தான். தேவ அழைப்பு 12 பேர் 12 கோத்திரத்திற்கும் வசதி சாணம் தான். ஆனால் நான் வாசித்த 3ஆம் அதிகாரத்தின்படி அவங்க புற தோற்றத்தில் அவர்கள் அழகை தேடினார்கள் தவிர, வாசிக்கிறோம் பாருங்களேன். பின்னும் கர்த்தர் சொல்வதாவது 16ஆம் வசனம் முதல், சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தையின், இதெல்லாம் யாருடைய வாழ்க்கையில வெளிப்படும்? இந்த டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, நடன மாதர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நாட்கள்ல ராஜாக்கள் காலத்துலங்க டெம்பிள்ல இந்த நடன மாதர்கள், மகளிர் நடன மாதர்கள் இருப்பாங்க. ராஜாவுக்கு யுத்தத்துக்கு போயிட்டு இளைப்பு, ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், கவலை மாறணும், தேசத்தை குறித்த துக்கம் நீங்கணும் அப்படின்னா அந்த டெம்பிளுக்கு போவாரு, நாளைக்கு போவாரு. அங்க நடன மகளிர் நடன மாதர்கள் இருப்பாங்க, அவங்க நடனம் ஆடுவாங்க. இப்படி எல்லாம் நான் இலக்கியத்துக்கு போறல, அதை பற்றி சொல்ல வரல.